ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா, ஜஸ்ட்டு பெங்களூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஹேங் அவுட் ஸ்பாட்னு சொல்லி ஃபேமஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது ரீசெண்டாக. அதுதான் நாங்கள் பார்த்துக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கி. இப்போ இறங்கிடலாம். இது என்னன்னா, இது ஒரு இந்த ஏரி டோட்டல் 300 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பாரு, பெங்களூர்லேருந்து வராங்க. ஜூம் பண்ணுறேன், எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்க. காருங்க எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு வராங்க. இது என்னன்னா, பெங்களூர்லலாம் 1000 கணக்கில் ஸ்விம்மிங்க்கு ஃபுல்லு காசு கொடுத்து ஸ்விம்மிங் பண்ணுறாங்க. வரவனுங்கெல்லாம் வராங்க, உக்காடுறானுங்க, சமைக்கிறானுங்க, போயிடுறானுங்க. அதை விட இன்னும் நிறையா இது இருக்குது இங்கே. இங்கே பாருங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம ஃபிஷ்ஷிங் வீடியோவும் ட்ரை பண்ணலாம். இங்கிலிருந்து இந்த பாறை மேலே நின்று குதிப்பாங்க நீச்சல் அடிக்கிறதுக்கு. ஏம்மா, மீன் எல்லாம் துள்ளி குதிக்கும் இங்கே. இதுதான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த ஹேங் அவுட் ஸ்பாட் வண்ணம்மா ஏரி. இந்த ஏரி பேர், இந்த ஏரியோட பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் ஆடாத ஆட்டமே இல்லை. இங்கே தான் மாடு மேய்ச்சிட்டு இருப்போம். இங்கே நண்டு பிடிக்கலாம். இங்கே இந்த கேப்பில் நண்டு எல்லாம் பிடிச்சிருக்குறோம் நாங்கள் நிறைய டைமு. இங்கே இன்றைக்கி அது என்ன மேகமூட்டமாக இருக்குது. இல்லைன்னா அந்த சன்செட் சூப்பராக இருக்கும் இங்கே நைட் டைம். இப்போ பாருங்கள், மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் நாமும் நம்மளும் ஒரு நாள் மீன் பிடிக்கிறத வீடியோ எடுத்து போடலாம், ஃபிஷ்ஷிங் வீடியோ. இதுதான் எங்கள் ஊர். இங்கெல்லாம் துணி துவைப்பாங்க நைட்டெல்லாம். இங்கே மேலே ஒரு கோயில் இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த ஏரி ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா கிடா வெட்டி பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது தெப்ப திருவிழான்னு சொல்லி சொல்லுவாங்க அதை. அங்கே இன்றைக்கி இங்கே பாரு, இன்னொரு கார் வருது. இங்கே வர்றவங்க இந்த சைடு வரணும். இந்த ஏரிக்கிட்ட இறங்குறதுக்கு வழி இருக்குது. இந்த சைடு வந்தால் செம்மையாக இருக்கும் பாருங்க. மீன் எல்லாம் துள்ளி குதிக்கும் நைட் டைமு. அங்கே வர்றானுங்க, அங்கே உக்காந்துட்டு சும்மா உக்காந்து ஏதாவது உக்காந்துட்டு இருப்பாங்க, ஃபோட்டோ பிடிப்பாங்க, அப்படியே கிளம்பிடுவாங்க. அது இல்லை, இங்கே வந்தால் நீச்சல் அடிக்கிறதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இருங்க காட்டுறேன். இந்த மீன் எல்லாம் துள்ளி குதிக்கும். இங்கெல்லாம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ தூரத்தில் இருந்து வர்றாங்க, ஜஸ்ட் அங்கே உக்காந்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இன்னும் சுவாரஸ்யமான நிறைய பிளேசஸ் இருக்குது இது சுற்றியும். ஜஸ்ட் இந்த ஏரி மட்டும் இல்லை, இதுக்கான பாருங்க அந்த மலை இருக்குது. இங்கிலிருந்து போனால் அந்த மலை சூப்பர் வியூவாக இருக்கும். இந்த ஏரி தெரியும் நல்லா. அப்புறம் அங்கெல்லாம் பழைய காலத்தில் குகை இருக்குது, கோயில் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. குகை இருக்குது. இங்கிலிருந்து ஒசூர் கனெக்ட் ஆகுமா அந்த குகை. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. வராங்க பாருங்க, உக்காந்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இங்கே வந்தால் நீச்சல் அடிக்கலாம். ஈவினிங் டைமும் உட்காருறது, ஹேங் அவுட் பண்ணுறது சூப்பரான பிளேஸ் இதெல்லாம். இன்னும் நிறைய பிளேசஸ் பார்க்கலாம். அந்த சைடெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. அங்கே பாருங்கள், அந்த மீன் துள்ளி குதிக்குதாங்க. இதுதான் எங்கள் ஊர் நம்ம ஏரி ஹேங் அவுட் பிளேஸ். பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய திருவிழா மாதிரி ஆயிடுச்சு வர எங்கள் ஊர். இங்கே செமையாக இருக்கும். வாங்க, இன்னும் இந்த ஏரி சுற்றி நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் ஒரு நாள் ஒரு பிளேஸாக பார்க்கலாம் இது ஏரியாவோட சுற்றியும். இன்றைக்கி இது இவ்வளோதான் போதும், கிளம்பலாம் வீட்டுக்கு. நைட் ஆகிடுச்சு. நான் சன்செட் பார்க்கலான்னு வந்தேன். சன்செட் நல்லா கிடைக்கல இன்னைக்கு. இன்னொரு நாள் அங்கே போகலாம். அங்கே போய் சமைச்சு ஒரு நாள் வீடியோ போடலாம். நிறைய பேர் வர்றாங்க. எதுலேருந்து பார்த்து வராங்கன்னா, ஆனால்
நிறைய பேர் ஈவினிங் டைம் தான் கப்பலாக வர்றானுங்க, அசிங்கப்படுறதுக்குன்னே வர்றானுங்க நான் இங்கே நிறைய பேர். கேட்டால் லோக்கல் சரியில்லை, லோக்கல் அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, வாங்க இன்னும் முடிஞ்சால் அந்த சைடு போய் கவர் பண்ணலாம். அங்கே போகிறதுக்கு வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும், போகிறதுக்கு அப்படியே போனால் நல்லா இருக்காது. இன்னொரு நாள் போகலாம். நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் அப்படியே பிடிச்சிட்டு போகிறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ மீனுங்க பாரு, எவ்வளோ தெரியுதா மீன்? கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், கலங்களாக இருக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி ஓடிடுச்சு நான் வந்ததும். இங்கே வந்து நீச்சல் தெரிகிறவங்களுக்கு இது சொர்க்கம்னே சொல்லலாம். செம்மையாக இருக்கும் நீச்சல் அடிக்கிறதுக்கு, இங்கே வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, அப்படியே மீன் எப்படி துள்ளி துள்ளி ஓடுன்னு காட்டணும். செம்ம பிளேஸ் இதெல்லாம். வந்தால் இங்கே வந்து என்ஜாய் பண்ணும். சும்மா அந்த சைடு போய் உக்காரானுங்க, அப்படியே கிளம்பிடுறானுங்க. அது இல்லை இந்த பிளேஸுக்கு வந்தால். இங்கெல்லாம் நடக்கிறது செம்ம. ஆனால் ஸ்விம்மிங் தெரியாதமா வந்து வர்றவங்களுக்கு செம்ம டேஞ்சர் பிளேஸ் இது. அப்படியே கால் வச்சா ரொம்ப ஆழத்துக்கு போயிடும். இந்த மேலே வந்து கோயில் இருக்குது, கோயில் பார்க்கலாம் வாங்க. பூஜை நடக்கிற கோயில் இது மேலே நிற்கிறது, சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த கோயில். இது ரொம்ப வருஷம் பழமையான கோயில். அப்போது நமக்கு முன்னோர்கள் கட்டின கோயில் இது. சிறுபிட்டுலாம் இதேதான். இங்கே உட்காந்து சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். ஜஸ்ட் அது உள்ளே மட்டும் இல்லை, இங்கே வந்து ட்ரெக்கிங் மாதிரி உள்ளே போகலாம் நடந்துட்டு. தேங்காய் மரத்துக்கு சென்டரில் போனால் சூப்பராக இருக்கும் நடக்கிறதுக்கு. ஆனால் முன்னாடி காலெல்லாம் இதாகும், ஈரம் ஆகும். ஃபுல்லு தண்ணி, தண்ணிக்குள்ளே நடந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு கோயில் இது. பொன்னம்மா சென்னம்மான்னு சொல்லி இந்த கோயிலோட பேர். சும்மா சிம்பிளாக தான் கட்டியிருக்கிறாங்க. இங்கே வந்து தான் 5 years ஒன்ஸு திருவிழா பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. இதுக்குள்ளே ட்ரெக்கிங் மாதிரி போகலாம், சூப்பராக இருக்கும் நடந்துட்டு போகிறதுக்கு. செம்மையாக இருக்கும். சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கெல்லாம். சின்ன வயசில் இங்கே வந்து மாடை மேய்ச்சிட்டு தேங்காய் பறித்து சாப்பிட்டுட்டு, தேங்காய், கொய்யாக்காய், அப்புறம் மாங்காய் இதெல்லாம் கிடைக்கும். சீசனை பொறுத்தவரை ஒரு சீசன் ஒன்று ஒன்று. பப்பாளி, சூப்பரான பிளேசஸ் விசிட் பண்ணுறதுக்கு. நம்ம வாங்க, இன்னும் ஹிடன் பிளேசஸ் நிறையா இருக்குது. நம்ம அப்பப்போ ஒரு பார்ட் ஒன் சொல்லி போடலாம். நான் வந்து ஃபுல்லு ஒரு 15 years மெமரிஸ் இருக்குது இதுக்குள்ளெல்லாம். செம்ம உள்ளே போனால் நண்டு பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணுவோம் லைஃப். ஓகே, இதோட இந்த வண்ணாமை ஏரி டூர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேலே போய் உங்களோட பிளேஸ் காட்டிட்டு இன்னும் பார்ட் 1 சொல்லி போடலாம். யாராவது இருந்தால் விசிட் பண்ணுங்க. ஐயோ, இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு அந்த நேச்சர் வந்து என்ஜாய் பண்ணுங்க. செம்மையான பிளேஸ் இது. வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், சமைச்சு போடணும். இந்த பிளேசஸ் நம்ம ஊர்கிட்ட இருக்கிறவங்களுக்கு இந்த அருமை தெரில. ஆனால் பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செம்ம பிளேஸு. பாருங்க, சூப்பராக இருக்கும். உள்ளெல்லாம் நடந்துட்டு போகலாம், செம்மையாக இருக்கும். ட்ரெக்கிங் மாதிரி காலையில் வந்து ஈவினிங் வரைக்கும் நடந்துட்டு போகலாம். மீன் எல்லாம் துள்ளி துள்ளி குதிக்கும். சன்செட் ஸ்டார்ட் ஆகி, பட் அந்த மேகம் இல்லைன்னா இன்னும் சூப்பராக தெரியும் சன்செட்டுங்க. இங்கெல்லாம் குதிச்சிருக்கிறோம், நீச்சல் அடிச்சிருக்கிறோம். இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் நீச்சல் அடிச்சுட்டு போவோம், மாடு மேய்ப்போம். இந்த சைல்டுஹுட்லேருந்து ஃபுல்லு எங்களுக்கு வந்து இருக்கிற மெமரிஸ் எல்லாம் சொன்னால்
இதுவே ஒரு 100 வீடியோஸ் போடணும், அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இது பாருங்கள். இன்னும் அங்கே வரைக்கும் போகலாம். இந்த தேங்காய் தோப்புக்குள்ள சூப்பரான பிளேசஸ் இதெல்லாம். உள்ள நடந்து போகணும், ஆனால் செருப்போட்டெல்லாம் நடக்க முடியாது, ஃபுல்லு சேரு. அப்படியே நடந்துட்டு போனால் செம்மையாக இருக்கும். பாருங்க, வியூ வந்து சூப்பராக இருக்கும். ஒரு நாள் ஃபுல் டே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸ் இது. வந்து இன்னும் இந்த பிளேஸ் ரீச் ஆச்சுன்னா, இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா இன்னும் நிறைய போடலாம், 1 by 1. நான் வந்து இந்த லோக்கல்ன்றதுனால வீடியோ பிடிக்கிறது என்னடா புதுசாக வச்சு பிறந்ததுலேருந்து பார்க்குற பிளேஸ் தானே, புதுசாக வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறான். எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே போகலாம் பாரு, அந்த பாறை கிட்ட போகலாம். இங்கே எல்லாம் செம்ம செம்ம மெமரிஸ் இருக்குது. இன்னும் சின்ன வயசுலேருந்து அந்த பாறை மேலெல்லாம் உக்காந்து மீன் சுட்டு சாப்பிடுவோம், நண்டு சுட்டு சாப்பிடுவோம். அதெல்லாம் இன்னும் சின்ன வயசில் பெருசாக இன்னும் நல்லா இருந்துச்சு. தண்ணியில் எல்லாம் கரைஞ்சிடுச்சு பாறை. இங்கே பாருங்கள், மீன் எவ்வளோ மீன் கூட்டமாக வந்திருக்குதுன்னு தெரியுதா இல்லையான்னு தெரில. கிளியராக ஜாலியாக விளையாடிட்டு இருக்குதுங்க மீன். பாருங்க, சூப்பராக குட்டி குட்டி கேங்காக வந்திருக்குது மீன். இதோ தெரியுதா? ஃபுல்லாக ஒரு கேங்கு இது ஃபுல்லாக வந்திருக்குது மீன். இந்த மீனெல்லாம் ஆடுறது வந்து சூப்பராக இருக்கும். டைரெக்டாக பார்க்குற சூப்பராக இருக்கும். ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. இன்னும் சூப்பராக ஆடிட்டு இருக்குது பாருங்க. இன்னும் அங்கே கீழே போய் அப்படியே அந்த தூரமாக நடந்துட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். வாங்க. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து ஃபுல்லு தண்ணி உள்ளே போயிடுச்சு. வெளியில் இருக்கும்போது தான் இங்கெல்லாம் தண்ணி போகும். தண்ணியில் நடந்து இப்படியே போகும். இந்த வந்து கிருஷ்ணகிரி டேமுக்கு போய் அங்கேருந்து அந்த கிருஷ்ணகிரி எண்டு எந்த இது போகுமோ அந்த என்னன்னு தெரியல, கிருஷ்ணகிரி டேமுக்கு போகும் இங்கேருந்து தண்ணி. இங்கே வந்து இறங்கிக்கலாம். இது வந்து செம்ம பிளேஸ் எங்களுக்கு சின்ன வயசில். இங்கே வரணுன்னா இங்கே வந்து மாடு மேய்க்கும் போது மழை வந்துடும், ஓடணும். நீச்சல் அடிக்கும்போது மழை வந்துடும், எழுந்து ஓடணும் வீட்டுக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு புதுசாக வந்து பார்க்குறவங்க சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சுற்றியும் அந்த சைடெல்லாம் ஃபுல்லு ரவுண்டு ஒரு வீடியோ போடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நண்டு பிடிக்கலாம். இங்கே வந்து பண்ணுறது நிறையா வீடியோஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக. செம்ம ஹேங் அவுட் பிளேஸ் இதெல்லாம். பட் யார் வைரலாக்கி விட்டாங்கன்னு தெரில. கொஞ்சம் இல்லை, ரொம்ப லேட்டாகவே வைரல் ஆகிருக்குது. இங்கே அந்த மேகம் இல்லைன்னா சன்செட் வந்து சூப்பராக தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து செம்மையாக இருந்திருக்கும். செம்ம பிளேஸ் இதெல்லாம்.
இங்கே வந்து நீச்சல் அடிக்கிறதுக்கெல்லாம் நீச்சல் கற்றுக்கலாம். இன்னும் யாராவது முன்னாடி தெரிஞ்சவங்க ஆழமாக பார்த்து இறங்கி, என்னன்னா ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் தான் நீச்சல் தெரியாதவங்களுக்கு. இங்கே பாருங்க, இதுதான் நமக்கு வாஷிங் மிஷின். இந்த மிஷினில் தான் வாஷ் பண்ணுவாங்க இந்த கிராமத்து மக்கள் எல்லாம். இங்கே வந்து தான் துணி துவைப்பாங்க, இங்கே துவைப்பாங்க. அப்புறம் அங்கே தண்ணி இருக்கும்போது அது மேலே துவைப்பாங்க. இதுதான் வாஷிங் மிஷின் நம்ம ஊர். வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். இதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. புதுசாக நீச்சல் கற்றுக்கும் போது இங்கிலிருந்து குதிப்போம், கீழே குதிச்சு தத்துக்கா புதுக்கான்னு அடிச்சிட்டு இருப்போம். இதுதான் செம்ம இது. இங்கெல்லாம் இந்த பாறை எல்லாம் இன்னும் நிறைய ஹைட்டாக இருந்துச்சு. பட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரில, ஏதோ டேமேஜ் ஆகிருக்குது. என்ன எஃபெக்ட்னு தெரில. இந்த பறவையோட சத்தம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, என்னன்னு தெரில. இங்கே வந்தாலே இந்த பறவையோட சத்தம் அதெல்லாம் செம்மையாக கேட்குறதுக்கு சவுண்டு. பட் ஒரே நிசப்தமாக இருக்குது. பாருங்க, சன்செட் சூப்பராக இருக்கும். பட் என்னன்னா இன்னைக்குன்னு நம்ம பேட் லக். பாருங்க, இது வந்து இந்த சைடு போனால் இன்னும் அங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு நாள் போல் நம்ம அங்கெல்லாம் சமைச்சு வீடியோ போடலாம். ஓகே மக்களே, இதோட ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நல்லா வியூஸ் போச்சுன்னா இன்னும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி போடலாம். ஓகே, பாய் மக்களே.